லலிதா ஜுவல்லரி 11 மாச திட்டத்துல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீ, சேதாரத்துல 50% ஃப்ரீ. +2 முடிச்சிட்டு உயர்கல்விக்கு வர்றாருன்னா அதெல்லாம் கிடையாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்தையில நடக்கிற கோச்சிங் சென்டர், அந்த கோச்சிங் சென்டர் தர கோச்சிங், அதை வைத்துத்தான் ஒரு தேர்வு, அந்த தேர்வு தான் தகுதிப்படுத்தும். ஒருவர் கோச்சிங் சென்டர்ல போய் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் செலவு பண்ணி கோச்சிங் எடுத்துக்கிறார். இன்னொருத்தர்கிட்ட என்ன சொல்றீங்க, அந்த கோச்சிங்லாம் இல்லாமலே நீ எழுதலாம்பான்னு சொல்றீங்க. இது சமமானதா? 3 விதமான பயிற்சி கூடங்களில் 3 விதமாக பயிற்சிகளை பெறக்கூடிய ஒரு மாணவரோடு ஒருவர் எந்த பயிற்சியும் எடுக்காமல் போட்டி போடுறதுதான் சமூக நீதி என்று ஆளுநர் சொன்னாருன்னா, 2016 பாளையங்கோட்டையிலே செல்வி ஜெயலலிதா பேசின பேச்சு இது அத்துணையும் இருக்கிறது. இது அத்துணையும் தெரியாதா? எனவே மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்வதற்காகத்தான் மக்கள் பிரதிநிதிகள். இது மன்னராட்சியா என்று கேள்வி எழுகிறது. இது சர்வாதிகாரமா என்ற கேள்வி எழுகிறது. ஒரு மாநிலத்திற்கு நீங்க தலைமை தாங்குறீங்க தவிர அரசுக்கு நீங்க தலைமை தாங்கல. அரசுக்கு முதலமைச்சர் தான் தலைமை தாங்குறார். சிறுபான்மை நிர்வாகம் சம்பந்தமான ஒரு வழக்கு, அந்த வழக்கின் தீர்ப்புக்கும் மாநில அரசிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? தமிழ்நாட்டை மாத்திரம் இல்ல, எந்த மாநிலத்தையும் பாஜகவால் ஆட்சி செய்ய முடியாது. மக்களுக்கு விரோதமாகவே அவர்கள் செயல்பட்டால் இன்னைக்கு இருக்கிற சொத்தை நீங்க தாராவாத்துறீங்க, நீங்க தனியார் கிட்ட ஒப்படைச்சிடுறீங்க, குத்தகைக்கு கொடுத்துறீங்க. 10 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறீங்க? ஒரு தனியார் எடுத்து நடத்தி வெற்றி பெறுவார்னு சொல்றது. அப்ப திரு நரேந்திர மோடி அரசு, நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசுக்கு நிர்வாக திறமை இன்மை. கோச்சிங் சென்டர்ல பயிற்சி பெற்று வரக்கூடிய அந்த மருத்துவர்கள் அரசுக்கு பணி செய்ய வரலன்னு சொன்னா பொது சுகாதாரம் நலிவுற்றிடும். அப்ப பொது சுகாதாரம் நலிவுற்றா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு தனியார் கிளினிக் தானே வரும். திரு அண்ணாமலை அவர்கள் போய் நன்றி சொல்கிறார். அந்த நேரத்தில் திரு இபிஎஸ் ஓபிஎஸ் அமைதி காக்கிறார்கள் என்றால் செல்வி ஜெயலலிதாவிற்கு அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்றார். வீதியில இறங்கி ஒட்டுமொத்தமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதன் மூலமாகத்தான் ஆளுநருக்கு நியாயங்களை உணர்த்த முடியும். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசால் பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு சட்டமன்றத்தில் இயற்றப்பட்ட நீட் தேர்வுக்கு எதிரான மசோதா ஆளுநர் மாளிகைக்கு அவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 5 மாதங்களுக்கு பிறகாக இல்லை, இந்த தேர்வு சமூக நீதிக்கான தேர்வு, இந்த தேர்வை தடை செய்ய வேண்டாம், இந்த மசோதாவை திரும்பி பரிசீலிக்கணும்னு சொல்லி ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழக சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் மாநில சுயாட்சிக்கும் மாநில உரிமைக்காகவும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. தமிழக அரசியலே பரபரப்பாக இருக்குது. அடுத்த கட்டமாக என்ன வகையிலான போராட்டங்களை அரசும் மக்களும் முன்னெடுக்க போகிறாங்க போன்ற விஷயங்களை பேசுவதற்காக இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் கல்வியாளர் மற்றும் பொதுப்பள்ளிகளுக்கான மாநில மேடையின் பொதுச் செயலாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போ நீட்டுக்கு எதிரான ஒரு மசோதாவை நிறைவேற்றுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமும் ஒரு ஆட்சி மாற்றமும் தேவைப்பட்டுச்சு. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஒரு மசோதாவை நிறைவேற்றி நீட் வேணாம்னு சொல்லி நம்ம ஆளுநருக்கு அனுப்பியிருக்கோம். பட் ரொம்ப ஈஸியாக ஒரு 4 மாதத்தில் இந்த நீட்டு ரத்து செய்ய முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறது. எந்த அடிப்படையில் ஆளுநர் இதை பண்ணியிருக்காரு? தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி நான் பொறுப்பு வகிப்பேன் என்கின்ற சத்தியபிரமாணத்தோடு பொறுப்பேற்று கொண்டவர். இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு அவர் மருத்துவ மாணவர் சேர்க்கை சட்ட முன்வடிவு விவகாரத்தில் நடந்து கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. 5 மாத காலமாக சில ஆயிரம் இடங்களுக்காக பல லட்சம் மாணவர்கள் விண்ணப்பிக்கக்கூடிய ஒரு மருத்துவ மாணவர் சேர்க்கையில் மாணவர்களுடைய உளவியல் குறித்தும் பெற்றோர்களுடைய வேதனை குறித்தும் எந்த கவலையும் இல்லாமல் 5 மாதங்கள் இருந்துவிட்டு அந்த சட்ட முன்வடிவை அவர் திரும்ப அனுப்புகிறார் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம் என்ற கேள்வி எழுகிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் பிரிவு 254 மிக தெளிவாக 3வது பட்டியலில் இருக்கிற ஒரு பொருளில் ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை இயற்றி அதே பொருளில் மாநில அரசும் சட்டம் இயற்றுமையானால் அந்த முரண்பாட்டை களைவதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டும் என்று சொல்கிறது. மாடல் டென்டல் காலேஜ் வழக்கில் இதை உச்சநீதிமன்றமும் தெளிவுபடுத்தியிருக்கு. அவ்வாறு இருக்கின்ற போது தான் முடிவெடுக்க முடியாத குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற வேண்டிய ஒரு சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமலே தானே வைத்துக்கொண்டு தானே சில நியாயங்களை கற்பித்து கொண்டு அந்த நியாயங்களின் அடிப்படையில் அந்த சட்ட முன்வடிவை அவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்பது நிச்சயமாக தமிழக மக்களுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய நன்மை அல்ல, தமிழ்நாட்டிற்கு அவர் செய்திருக்கக்கூடிய நன்மையும் அல்ல. இந்திய அரசமைப்பு சட்டம் மாநிலத்தின் தலைவராக பொறுப்பு வகிக்கிற ஆளுநர் அவர்கள் அந்த மாநிலத்தின் மக்கள் நலன் சார்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்கிறது.
ஒரு மாநிலத்தின் மக்களின் நலன் சார்ந்து செயல்பட வேண்டிய ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சமூக பின்னணி என்ன, மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை பற்றி எல்லாம் எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறார் என்பது இங்கே கேள்விக்குள்ளாகிறது. சமூகத்தில் கல்வியில் பின்தங்கிய சமூகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன அழுத்தமும் மன வேதனையும் தலைமுறையாக இருந்திருக்கு. 5 விரலும் ஒன்னான்னு சொல்லி தானே வளர்த்திருக்கோம் தலைமுறையாக. நீ எல்லாம் இதுக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு எத்தனை முறை நாம சொல்லியிருக்கிறோம். அப்போ உயர்கல்வி என்பது எனக்கு கிடையாது என்பதுதானே என் ஆழ் மனதில் பதிய வச்சிங்க. 1950 ஜனவரி 26 சட்டத்தின்படி எல்லோரும் சமம், யார் வேண்டுமானாலும் எத்தகைய கல்வியும் பெறலாம் என்ற நிலை உருவாக்கிய பிறகு கூட நான் கூட உயர்கல்வி படிக்கலாமான்னு என் ஆழ் மனது புரிந்து கொள்வதற்கு 3 தலைமுறை தேவைப்பட்டிருக்கு. அப்போ 3 தலைமுறை கழித்து நாங்கள் படிக்கிறோம் என்று வரக்கூடிய ஒரு சமூகத்திற்கு கட்டணமில்லாத கல்வியை அரசு தன் அரசு பள்ளிகள் மூலமாக தருகிறது. தனியார் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு கூட கட்டண உதவியை அரசு செய்கிறது. இவ்வளவும் செய்த பிறகு ஒரு மாணவர் +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்கு வர்றாருன்னா அதெல்லாம் கிடையாது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. சந்தையில் நடக்கிற கோச்சிங் சென்டர், அந்த கோச்சிங் சென்டர் தர கோச்சிங், அதை வைத்துத்தான் ஒரு தேர்வு, அந்த தேர்வு தான் தகுதிப்படுத்தும், +2 தகுதிப்படுத்தாது என்று சொல்வதே ஒரு அராஜகம் இல்லையா? ஒரு சமூகத்தை பின்னுக்கு இழுக்கிற செயல்பாடு இல்லையா? அப்போ நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க? அப்போ இனியும் நான் படிப்பதற்கான வாய்ப்பில்லை. ஒருவர் கோச்சிங் சென்டர்ல போய் 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் செலவு பண்ணி கோச்சிங் எடுத்துக்கிறார். இன்னொருத்தர்கிட்ட என்ன சொல்றீங்க? அந்த கோச்சிங்லாம் இல்லாமலே நீ எழுதலாம்ப்பான்னு சொல்றீங்க. இது சமமானதா? சமமற்றவர்களை சமமாக பார்ப்பது, சமமற்ற வாய்ப்பை ஏற்படுத்திவிட்டு சமமாக போட்டியிலே பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்றது இந்திய அரசமைப்பு சட்டம் முன்வைக்கின்ற சமத்துவ கோட்பாட்டிற்கு எதிரானது என்பது ஆளுநருக்கு எப்படி புரியாமல் போனது அப்படின்னு தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. நான் என்னுடைய ஊரில் இருக்கிற மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பூச்சி, புழு, பூண்டு, வண்டு எதுவாக இருந்தாலும் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், அதனால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், அதை எப்படி சரி செய்வது, எந்த இலையை பயன்படுத்தணும், எந்த செடியை பயன்படுத்தணும் என்பதெல்லாம் அந்த மருத்துவ குணம்லாம் இயல்பாகவே எனக்கு இருக்கு. மக்களுக்கு சேவை செய்யணும்ன்ற எண்ணம் இருக்கு. அப்படிப்பட்ட நான் இந்த போட்டியிலிருந்து விலகி நிற்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த போட்டியில பங்கேற்க முடிகிறதோ, எப்பா நீ +2 முடிக்கும் போதே 18 வயசு ஆயிடுச்சு, இதுக்கு மேல இன்னொரு வருஷம்னா எப்படிப்பா அப்படின்னு சொல்லியே என்ன +2 எடுக்க விடாம தடுத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப போட்டியிலிருந்து பல பேர் விலகிய பிறகு போட்டியில பங்கேற்றவர்களுக்குள்ளதான் 7.5 பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. போட்டிக்கு வராமலே வெளியில நிக்கிறானே அவனை பற்றி நீங்கள் பேசல. இதற்கு முன்னால் தமிழ் வழி படித்த அரசு பள்ளி மாணவர்கள் 1% தான் இருந்தாங்க அப்படின்னு ஆளுநர் சொல்றாங்க. அந்த 1% யாரு? வீட்டில் அப்பா அம்மா கஷ்டத்தை ஏத்துக்கிட்டு படிச்சவங்க, +2 தாண்டி எந்த டியூஷனுக்கும் போகாதவங்க. இன்றைக்கு நீட்டில் அந்த வாய்ப்பு இருக்கா? கோச்சிங் கிளாஸ் போகாம முடியுமா? அரசுகிட்டே சொல்றீங்க நீங்க கோச்சிங் கிளாஸ் நடத்த வேண்டியது தானே. தமிழ்நாடு அரசு மக்கள் வரிப்பணத்தில் கோச்சிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கு. எதற்குன்னு நான் கேட்கிறேன். பிஜி டீச்சர் போஸ்ட் வேண்டும் நமக்கு. விலங்கியல், தாவரவியல், வேதியியல், இயற்பியல், கணிதம், மொழி பாடங்கள் என்று ஒரு பிரிவுக்கு 7 டீச்சர் போஸ்ட் தேவைப்படுது. 7 டீச்சர் போஸ்ட் நிரந்தரமான பணி, ஆசிரியர் பணியிடங்கள் கொடுக்காத போது அங்கேயே சமூக நீதி தொலைந்து போகலையா? அப்ப எல்லோருக்கும் சமமான கற்றல் வாய்ப்பை ஏற்படுத்தாமல் நீங்க தகுதி தேர்வு என்று சொல்வது எப்படி நியாயம் என்று புரியவில்லையா? இந்த நியாயம் என்பது யாருக்கான நியாயம் என்பது சந்தைக்கான நியாயம். ஆளுநருக்கு தெரியாதா? விளம்பரங்கள் தொலைக்காட்சியிலையும் ஊடகத்தின் எல்லா ஊடகத்திலையும் பல வகையில் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்களே. 6ஆம் வகுப்பிலிருந்தே பயிற்சி எடுத்துக்கோங்கன்னு விளம்பரம் கொடுத்துட்டு இருக்காங்களே. ஒரே மாணவர் 3 கோச்சிங் சென்டர்ல சேர்ந்ததை நம்ம விளம்பரங்கள் மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. ஒரு கோச்சிங் சென்டர்ல பிசிக்கல் கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கிறாரு, இன்னொரு கோச்சிங் கிளாஸ்ல ஆன்லைன் கிளாஸ்க்கு என்ரோல் பண்ணிக்கிறாரு, இன்னொரு கோச்சிங் கிளாஸ்ல மெட்டீரியல் வாங்கிட்டு மார்க் டெஸ்ட் மட்டும் எழுதுறாரு. ஆக 3 விதமான பயிற்சி கூடங்களில் 3 விதமாக பயிற்சிகளை பெறக்கூடிய ஒரு மாணவரோடு ஒருவர் எந்த பயிற்சியும் எடுக்காமல் போட்டி போடுறதுதான் சமூக நீதி என்று ஆளுநர் சொன்னாருன்னா, இந்திய அரசமைப்பு சட்டத்தின் முதல் திருத்தத்தை கொண்டு வரும் பொழுது பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்ன சொன்னாரோ அதுதான் ஆளுநருக்கு நாம் திரும்ப சொல்ல வேண்டியிருக்கிறது. சமத்துவம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்வதற்கு பலர் கஷ்டப்படுறாங்க. சமத்துவம் என்றால் என்ன என்று புரிய வைப்பதற்கு தான் இந்த சட்ட திருத்தம் என்று சொல்கிறார். அதே போல் ஆளுநர் அவர்களுக்கு சமூக நீதி என்றால் என்ன என்று புரிய வைக்க வேண்டிய கடமை தமிழக மக்களுக்கு இருக்கிறது. எனவே தமிழக மக்கள் ஆளுநருக்கு இதை புரிய வைப்பார்கள் என்றே நான் நம்புகின்றேன். சரி, இப்போ ஆர்டிகல் 200 என்ன சொல்லுது அப்படின்னா
கவர்னர் கேன் ரிஜெக்ட் த பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதியை கொடுக்குது. அதே போல் ஆர்டிகல் 163 என்ன சொல்லுதுன்னா, கவர்னர் தன்னோட விருப்பத்தின் பேரில் ஒரு முடிவு எடுக்கலாம், அது வந்து நாட் கொஸ்டினபிள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை வந்து அவர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்திலே இப்படி ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்றது. ஸோ நீங்கள் ஆளுநருக்கு வந்து சாதகமாக இருக்கும்போது நம்ம ஆளுநரை மட்டுமே சொல்கிறதுல எப்படி அது சரியாக இருக்கும்? இந்திய அரசமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்தியனுக்கும் சாதகமானது. இது ஆளுநருக்கு சாதகமானதா அல்லது மக்களுக்கு சாதகமானதா என்பது அல்ல. அரசமைப்பு சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. இந்திய அரசமைப்பு சட்டத்தின் ஒவ்வொரு பிரிவையும் இன்னொரு பிரிவோடு நீங்கள் பொருத்தி பார்க்க வேண்டும். ஆளுநர் அவர்கள் எந்த மசோதாவில் தானே முடிவெடுக்க முடியும்னு சொன்னா, மாநில பட்டியல்ல ஒரு பொருள் இருக்குன்றா அதுல ஆளுநர் அவர்களே முடிவெடுக்க முடியும். இது பொதுப்பட்டியல் இருக்குது. அப்ப பொதுப்பட்டியல் இருந்தா நாடாளுமன்றமும் ஒரு சட்டம் இயற்ற முடியும், சட்டப்பேரவையும் ஒரு சட்டம் இயற்ற முடியும். அப்ப ஆளுநர் அவர்கள் எவ்வாறு முடிவெடுப்பார்? நாடாளுமன்ற எடுத்த சட்டத்திற்கும் மாநில அரசுக்கு சட்டத்திற்கும் இரண்டுக்கும் முரண்பாடு இருக்குது என்றால் ஆளுநர் முடிவெடுக்கிற அதிகாரம் அரசமைப்பு சட்டத்தில் எங்க கொடுத்திருக்குன்னு நீங்களா தெளிவுபடுத்துங்க, ஆளுநரா தெளிவுபடுத்திட்டோம் இல்லைங்க. நாடாளுமன்ற சட்டம் இயற்றி அதே பொருள் மீது மாநில அரசும் சட்டம் இயற்றினால் அதுல ஆளுநரே முடிவெடுக்கலாம் அப்படின்னு அரசமைப்பு சட்டம் தெளிவா சொல்லி இருக்கு. அதைத்தான் ஆளுநர் செஞ்சிருக்காருன்னு சொல்ல வர்றீங்களா? அப்படியெல்லாம் இருந்தா சொல்லுங்க, அந்த சட்டப்பிரிவு வாசகத்தை வந்து வாசிச்சு காட்டுங்க. ஆளுநர் அவர்கள் விளக்கம் கேட்கலாம். ஆளுநர் அவர்கள் தன்னுடைய டிஸ்கிரிஷனரி பவர், தான் வந்து சுயமாக சிந்தித்து சில முடிவுகளை எடுக்கலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து அரசமைப்பு சட்டம் சொல்லி இருக்கிறது உண்மை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் ஒரு மருத்துவம் 5 ஆண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கிற போராட்டம் 2021 சட்டப்பேரவையில் விவாத பொருளாக எல்லா கட்சிகளுமே நீட்டை விலக்குறேன்னு சொல்றது. 2016 பாளையங்கோட்டையிலே செல்வி ஜெயலலிதா பேசின பேச்சு இது அத்தனையும் இருக்கிறது. இது அத்தனையும் தெரியாதா? 5 மாத காலமாக வைத்திருப்பார் இந்த விளக்கத்தை கேட்பதற்கு என்ற மிகப்பெரிய கேள்வி வந்து இங்க வந்து எழுது. இரண்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, 254 இவர் வந்து குடியரசுத் தலைவர் முடிவெடுக்க வேண்டிய ஒரு மசோதா சட்ட முன்வடிவு என்கின்ற போது அதை நானே முடிவெடுக்கிறேன் என்கின்ற துணியில அவர் செய்திருப்பது என்பது எந்த வகையில வந்து நியாயமாக இருக்க முடியும்? அவர் விளக்கம் வேண்டுமானால் விளக்கம் பெற்றிருக்கலாம், விளக்கத்தை பெற்று அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கலாம். ஆனால் அவர் திருப்பி அனுப்புறாருன்னு சொல்றது எப்படி? நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, ரிஜெக்டட். அரசமைப்பு சட்டத்தில் ரிஜெக்டட் எங்க சார் வார்த்தை இருக்கு? அசென்ட்னு இருக்கு, வித்தோல்டுன்னு இருக்கு. உங்களுக்கு ஒன்னு அசென்ட் இல்லைன்னா வித்தோல் பண்றதா இருந்தா ரிட்டர்ன் பண்ணணும் பில்ல. எங்க ரிஜெக்ட்னு வார்த்தை இருக்கு? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, மக்கள் பிரதிநிதிகள் தான் தங்கள் தலைவரை தேர்ந்தெடுக்கிறாங்க, அந்த தலைவர் தான் முதலமைச்சர் சொல்றீங்க. அரசுக்கு தலைமை தாங்கிறது முதலமைச்சர். முதலமைச்சர் தலைமையில் இருக்கிற அரசு ஒரு அமைச்சரவை ஒரு கொள்கை முடிவு எடுக்குதுன்னா அந்த கொள்கை முடிவுக்கு மாற்றாக ஒரு ஆளுநர் இன்னொரு கொள்கை முடிவு எடுக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் அரசு ஒரு குழுவை போட்டு அந்த குழு ஆய்வு செய்து அந்த குழு புள்ளி விவரங்களை பெற்று அந்த புள்ளி விவரங்களை ஆய்வுக்குட்படுத்தி டாட்டா கேப்சர் பண்றது ஒன்று, டாட்டாவை கேப்சர் பண்ண டாட்டாவை அனலைஸ் பண்றது ஒன்று, அதை ஆய்வுபடுத்துறது. அப்படியெல்லாம் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த அறிக்கையை ஆளுநர் அவர்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொண்டார் என்பதும், அதில் விளக்கம் கேட்காமல் அவர் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கிறாரு, பில்ல வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு போது அது வந்து அவரிடம் எந்த தரவுகள் இருக்கு, அந்த தரவுகளை எப்படி பெற்றார், யார் கொடுத்தாங்க, அவர் ஆய்வு செய்தாரா, யார் அவருக்காக ஆய்வு செய்தது என்ற கேள்வி எழுகிறது. இதில் நாம் என்ன புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னா, அரசமைப்பு சட்டம் மக்களால் மக்களுக்காக மக்களின் ஆட்சி தான் மக்கள் ஆட்சி என்று சொல்கின்ற போது, நாடாளுமன்ற ஜனநாயகம் என்றால் என்ன? சட்டப்பேரவை தீர்மானிக்கிறதா நாடாளுமன்ற ஜனநாயகம். அப்போ சட்டப்பேரவை தீர்மானிக்கின்றது என்கின்ற போது மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த பிரதிநிதிகள் தான் நாடாளுமன்றம், அந்த பிரதிநிதிகள் தான் சட்டப்பேரவை, அந்த பிரதிநிதிகள் இருந்து தான் அமைச்சரவை உருவாகிறது. எனவே அமைச்சரவை யாருக்கு பொறுப்பு? நாடாளுமன்றத்துக்கும் சட்டப்பேரவை. ஒன்றிய அரசாக இருந்தால் நாடாளுமன்றத்துக்கு, மாநில அரசாக இருந்தால் சட்டப்பேரவைக்கு பொறுப்பு. எம்எல்ஏக்கள் யாருக்கு பொறுப்பு? மீண்டும் மக்களிடம் வந்து பேசும்போது மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. இப்படியான ஒரு வழிமுறையை அரசமைப்பு சட்டம் உருவாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் திரு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயகத்திற்கு ஒரு புதிய விளக்கத்தை 2021 டிசம்பர் 25 கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, திரு நரேந்திர மோடி அல்லது திரு மோடி அரசு மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்வதாக இல்லை, செய்யல. திரு நரேந்திர மோடி அவர்கள் அல்லது திரு மோடி அரசு அவர்கள் எது நல்லதோ அதை செய்வார், மக்களுக்கு எது நல்லது என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அதை செய்வார்கள் என்று திரு அமித்ஷா அவர்கள் ஜனநாயகத்திற்கு, மக்களாட்சிக்கு ஒரு புதிய விளக்கத்தை கொடுக்கிறார். இது அரசமைப்பு சட்டத்தின் விளக்கத்தோடு ஒத்து போகல. அரசமைப்பு சட்டத்துல விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசமைப்பு சட்டத்துல அல்டிமேட் சாவரன், இறுதி இறையாண்மை என்பது மக்களிடம்தான் இருக்கிறது.
we the people of India, இந்திய மக்களாகிய நாங்கள். எனவே மக்கள் எதை விரும்புகிறார்களோ அதை செய்வதற்காகத்தான் மக்கள் பிரதிநிதிகள். இது மன்னராட்சியா என்று கேள்வி எழுகிறது. இது சர்வாதிகாரமா என்ற கேள்வி எழுகிறது. இந்த சர்வாதிகாரத்தில் ஒரு சர்வாதிகாரி எப்படி சொல்லுவாரோ, மன்னராட்சியில் எப்படி ஒரு மன்னர் நான் ஆணையிட்டால் என்று சொல்வாரோ, மக்களுக்காக செய்யக்கூடிய நல்லது செய்யக்கூடிய மன்னர்களை பெனவலண்ட் எம்பரர்ஸ் சொல்லுவோம் நம்ம. அப்படி ஒரு பெனவலண்ட் எம்பரரா அல்லது டெமோக்ரஸியா என்ற ஒரு மிக முக்கியமான கேள்வி இந்த இடத்துல இருக்குது. ஆக இது மன்னராட்சியா சர்வாதிகாரமா, மக்களை பற்றி கவலைப்படாமலே மன்னராட்சியில கூட என்னன்னு கேட்டீங்கன்னா ஔவையார் போன்றவர்கள் மன்னருக்கு இடித்துரைத்தார்கள் என்று நாம் இலக்கியங்களிலும் வரலாறுலே நாம படிக்கிறோம். சாதாரண மக்களுடைய குரல் என்பது மன்னரிடம் ஒலித்திருக்கிறது. அப்படிப்பட்ட மன்னர்கள் தங்களுடைய சிந்தனைகளை மாற்றிக்கொண்டார்கள் என்றெல்லாம் இருக்கு. ஆனால் இங்க திரு அமித்ஷா கொடுக்கிற விளக்கத்தின்படி ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான். ஒரு உள்துறை அமைச்சர் ஜனநாயகத்திற்கு கொடுத்த விளக்கத்தின்படி நாங்கள் தீர்மானிக்கிறோம் எது மக்களுக்கு நல்லது. இது சர்வாதிகாரம். இது மக்களாட்சி அல்ல. இது அரசமைப்பு சட்டத்தின் பால் நடக்கிற செயல்பாடு அல்ல. எனவே ஆளுநர் அவர்கள் ஜனநாயகத்தை உணரணும். அவர் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி, இன்னும் அவர் காவல்துறை அதிகாரி கிடையாது. எனவே அவருடைய பாஸ் என்ன சொல்றாரோ பாஸ் சொல்றதை கேட்டு நடந்துக்கிற நிலைமையில் அவர் இல்ல. அவர் மக்கள் நலன் சார்ந்து தன்னுடைய அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட், தான் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி முடிவெடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. அவ்வாறு இருக்கக்கூடிய ஆளுநருக்கு அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்னன்னா, ஒரு மாநிலத்திற்கு நீங்க தலைமை தாங்குறீங்களே தவிர அரசுக்கு நீங்க தலைமை தாங்கல. அரசுக்கு முதலமைச்சர் தான் தலைமை தாங்குறார். முதலமைச்சர் தலைமை இருக்க அரசு தான் சட்டப்பேரவைக்கு பதில் சொல்லணும். சட்டப்பேரவையில் இருக்கிற எம்எல்ஏக்கள் தான் மக்களுக்கு பதில் சொல்லணும். இந்த செயல்பாடு அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டிருக்கான்னு பார்க்கிற இடம் நீதிமன்றங்கள். எனவே அரசமைப்பு சட்டத்தை மீறி யாராலும் செயல்பட முடியாது. அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு தனக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் மாநில அரசு இந்த சட்ட முன்வடிவை தாக்கல் செய்திருக்கிறது. தனக்கு இருக்கிற அதிகாரத்தை உட்படுத்தி தான் சட்டப்பேரவை இந்த சட்ட முன்வடிவை நிறைவேற்றியிருக்கிறது. அத்தகைய சட்ட முன்வடிவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் 5 மாதம் கழித்து சில காரணங்களை சொல்லி அவர் திரும்பி அனுப்பியிருக்கிறது. அந்த காரணம் எதுவுமே நியாயமற்றது. அவர் சொல்லியிருக்கக்கூடிய உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு கூட அது சிஎம்சி வெல்லூர் கல்லூரியினுடைய ஒரு சிறுபான்மை நிர்வாகம் சம்பந்தமான ஒரு வழக்கு. அந்த வழக்கின் தீர்ப்புக்கும் மாநில அரசிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? மாநில அரசு இவ்வாறு சட்ட முன்வடிவை இயற்றுவதற்கு அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றமோ எங்காவது சொல்லியிருக்காங்களா? அப்படி ஏதாவது ஒரு தீர்ப்பு இருக்கா? அப்படி எந்த தீர்ப்பும் இல்லையே. இதற்கு மாறாக உரிமை இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அவ்வாறு இருக்கும் பொழுது அவர் ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை சமூக நீதியின் பால் அப்படின்னு சொல்றாரு. ரிசர்வேஷன்ல எஸ்சி எஸ்டிக்கு பேக்லாக் வேகன்சியை தீர்மானிக்கிறதுக்கெல்லாம் வழக்கு வந்த போது இதுலெல்லாம் நாங்க முடிவு சொல்ல முடியாது, இதெல்லாம் மாநில அரசு செய்ய வேண்டியது என்று நீதிமன்றம் சொன்னது ஆளுநர் அவர்களுக்கு தெரியாதா? ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினை தீர்மானிப்பது அந்த மாநில அரசிற்கு உரியது என்று சொன்னது உச்சநீதிமன்றம் என்பதும் சட்டம் அதை சொன்ன விஷயங்களும் மாநில ஆளுநருக்கு தெரியாதா? எனவே அரசமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இயற்றப்பட்ட சட்டம், நீதிமன்றம், நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இவை எல்லாமே ஒரு மாநில அரசுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பே என்னன்னு கேட்டா, மாநில மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அந்த தேவைகளை எந்த வகையில் நியாயமாக அனைத்து பிரிவு மக்களுக்கும் சென்று சேருவதை போல, அனைத்து பிரிவு மக்களுக்கும் நியாயம் கிடைப்பதை போல என்கின்ற வகையில தான் அரசமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. அதைத்தான் மாநில அரசு செய்திருக்கிறது. அதை பற்றிய சரியான புரிதல் இல்லாமல் ஆளுநர் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சார், இப்போ சமீபத்தில் ராகுல் காந்தி இதில் பாராளுமன்றத்தில் பேசுகிறாரு, நீட் சம்மந்தமாக பேசுகிறாரு, இவங்களால் தமிழ்நாட்டை ஆள முடியாதுன்னு பேசுகிறாரு. அவர் இல்லாமல் தமிழக எம்பிக்களுமே நீட் சம்மந்தமாக ஒரு பெரிய டிபேட்டை பாராளுமன்றத்தில் சமீபத்தில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு இல்லாமல் இப்போ தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் நீட்டுக்கு ஆதரவாக ஸ்டேட்மெண்ட் உரை பேசுகிறாரு. பேசினதுக்கப்புறம் அதுக்கு எதிராக தமிழக முதல்வர் எதிர்வினை ஆட்டுறாரு. இப்படி பண்ண முடியாது, ஆளுநர் செயல்படணும்னு சொல்லிட்டு. இப்போ இது எல்லாத்தையும் கலெக்டிவாக பார்த்தா ஒரு ப்ரெஷர் உருவாகுது. நீட்டை நீங்கள் இது அபாலிஷ் பண்ணி அவன் தமிழ்நாட்டிலேருந்து உருவாகிற டைமில் கரெக்டாக இப்போ இதை கேன்சல் பண்ணி திருப்பி அனுப்பிட்டோன்னா பிரச்சனை முடிஞ்சுதுன்ற மாதிரி பிஜேபி இவங்கெல்லாம் நினைக்கிறாங்களா? மக்களுக்கு விரோதமாக ஆட்சி செய்தால் நிச்சயமாக மக்களாட்சியில் ஒரு வாக்குச்சீட்டு என்பது, மக்களிடம் இருக்கிற அந்த வாக்குச்சீட்டு என்பது தேர்தல் காலத்தில் ஆட்சியை மாற்றுவதற்கான வாக்குச்சீட்டு. எனவே மக்களுக்கு விரோதமாக யார் ஆட்சி செய்தாலும் மக்கள் அவர்களை ஆட்சி பொறுப்பிலிருந்து இறக்குவார்கள். அது உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், அது பஞ்சாபாக இருக்கலாம், அது எந்த மாநிலமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், தமிழ்நாடாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், மேற்கு வங்கமாக இருக்கலாம், ஒரிசாவாக இருக்கலாம், குஜராத்தாக இருக்கலாம், எந்த மாநிலமாக எந்த மாநிலத்திலும்
அது ஒன்றியில பொறுப்பில் இருக்கிறவங்களா இருந்தாலும் அந்தந்த மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்களாலும் சரி, மக்களுக்கு விரோதமாக ஒரு ஆட்சியை செய்வார்களே ஆனால் நிச்சயமாக தேர்தலிலே மக்கள் வந்து அவர்களை வீழ்த்துவார்கள் என்பதுதான் இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகம் நிரூபித்திருக்கிறது. அதனால தான் 75 ஆண்டு கழித்து கூட இந்தியாவில் ஜனநாயகம் வலிமையாக இருக்கிறது. நம்மோடு சுதந்திரம் பெற்ற விடுதலை பெற்ற பல நாடுகளில் ஜனநாயகம் தோற்று அந்த இடத்துலலாம் வந்து இராணுவ ஆட்சி நடந்ததெல்லாம் நாம் வந்து பார்த்தோம். ஆனால் இந்தியாவில் அவ்வாறு எதுவுமே நடக்கலை. காரணம் என்னன்னா, மக்களிடம் இருக்கக்கூடிய விழிப்புணர்வும், இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற அந்த தன்னுடைய தாத்தா பாட்டியினுடைய அந்த உயிர் தியாகம், அந்த தியாகங்களை உணர்ந்து மக்களை இன்னும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது. ஆனால் அம்பேத்கரும் தந்தை பெரியார் போன்றவர்கள் இந்தியா முழுக்க ஏற்படுத்திய தாக்கம் என்பது மக்களை விழிப்படைய வைத்திருக்கிறது. இன்று ஒரு கட்சியின் குரலாக, ஒரு அமைப்பின் குரலாக ஆளுநர் அவர்கள் மாறுவார்கள் என்று சொன்னால் அது மிகவும் வேதனைக்குரியது. அதை நாட்டு மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். ஆளுநர் அவர்களே வெளியேறுங்கள் என்றுதான் சொல்லுவார்கள். அத்தகைய போக்கை எந்த கட்சி கடைபிடித்தாலும், அது ஒன்றியில் இருக்கிற பாஜக இவ்வாறு தான் நான் நடந்து கொள்வேன் என்று சொன்னால், விவசாயிகளை அவர்கள் எத்தகைய துன்பத்தை விவசாயிகளுக்கு கொடுத்தாங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஓராண்டுக்கு மேல கடும் குளிர்ல, பெருந்தொற்று காலத்துல கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி கூட வைத்தார்கள் அல்ல. பல லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி போராட்டத்தை, பெருந்தொற்று காலத்துல கிட்டத்தட்ட 900க்கும் மேல ஆட்கள் இறந்து போனார்கள். ஒரு அமைச்சருடைய புள்ள வந்து கார் ஏத்தி கொன்னு இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருந்தவங்களை கொன்னு இருக்கிறாங்க. இவ்வளவு பயங்கர தாக்குதலை, ஒரு நோய் தொற்றை எதிர்த்திருக்காங்க, கடும் குளிரை எதிர்த்து போராடி இருக்கிறாங்க. ஒரு அமைச்சருடைய புள்ளையே வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து 4 பேரை தன்னுடைய வாகனத்தை ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. இவ்வளவுக்கும் பிறகு அந்த விவசாயிகள் நின்று போராடியனால்தான் அந்த சட்டங்கள் என்பது ரத்து செய்யப்பட்டது. ரத்து செய்யப்பட்டாலும் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியில அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ்ன்றது இன்னைக்கு தேதி வரைக்கும் அது நிறைவேறல. எங்களை ஏமாற்றி இருக்கிறது இந்த அரசு என்று அந்த விவசாயிகள் வந்து போராடிட்டு இருக்காங்க. அப்ப அந்த விவசாயிகள் நிச்சயமாக அந்த மாநிலத்தினுடைய மக்களுக்கு அறைகூவல் கொடுக்கறாங்க. நீங்க எங்களை ஏமாற்றி விட்ட, நம்மை ஏமாற்றி விட்ட இந்த கட்சியை வந்து நீங்க தோற்கடிக்கணும் அப்படின்னு அந்த மக்கள் கிட்ட அவங்க வந்து கேட்கறாங்க. அதே நிலைமை தான் எங்க இருந்தாலும், தமிழ்நாட்டை மாத்திரம் இல்ல, எந்த மாநிலத்தையும் பாஜகவால் ஆட்சி செய்ய முடியாது. மக்களுக்கு விரோதமாகவே அவர்கள் செயல்பட்டால், பொது சொத்தை விற்பது மட்டுமே. அரசை நடத்துவதற்கு நிதி வேண்டும் என்றால் இருக்க சொத்தை வித்துட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அரசு நடத்துறதுக்கு எங்க சொத்து இருக்கு உங்ககிட்ட? இன்னைக்கு இருக்கிற சொத்தை வந்து நீங்க தாராவாத்துறீங்க, நீங்க வந்து தனியார் கிட்ட ஒப்படைச்சிடுறீங்க, குத்தகைக்கு கொடுத்துறீங்க. 10 வருஷம் கழிச்சு என்ன செய்ய போறீங்க என்ற மிகப்பெரிய கேள்வி இல்லையா? அரசால் ஒரு வானூர்தி நிறுவனத்தை, ஒரு ஏர் இந்தியாவை நடத்த முடியல, ஒரு தனியார் எடுத்து நடத்தி வெற்றி பெறுவார் சொல்றது. அப்ப திரு நரேந்திர மோடி அரசு, நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற அரசுக்கு நிர்வாக திறமை இன்மை வெளிப்படுதா இல்லையா? அவருக்கு நிர்வாக திறமை இல்ல. அவருக்கு நிர்வாக திறமை இருந்தா ஏர் இந்தியா அவர் நடத்திருப்பாரு. அவரால் ஏர் இந்தியா நடத்த முடியாதுன்ட்டு அவர் ஒரு தனியார் கிட்ட அந்த ஏர் இந்தியாவை கொடுக்கிறார். இதுல இருந்தே இந்த அரசுக்கு நிர்வாக திறமை இல்லாத காரணத்தால் தான் கொடுக்குறாங்க தெரியலையா? ஒரு தனியாரால் ஒரு நிர்வாகத்தை நடத்தி வெற்றி பெற முடியுமா? ஆனால் திரு நரேந்திர மோடி தலைமையில் இருக்கிற ஒரு அரசால் அந்த நிர்வாகத்தை நடத்த முடியாது. அப்படின்னா நிர்வாக திறமை யாருக்கு இல்ல? திரு நரேந்திர மோடிக்கு தானே இல்ல. அது ஏர் இந்தியாலே ஒத்து போல. அவர் கூப்பிட்டு டீ கொடுத்து வாழ்த்துறாரு, எனக்கு நிர்வாக திறமை இல்லப்பா, என்னால வெற்றிகரமா நடத்த முடியல, லாபகரமா நடத்த முடியல, நீயாவது நடத்துன்னு தனியார் கிட்ட கொடுக்கிறார்ல. அப்ப பொது சொத்தை எல்லாம் தனியாருக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா மக்கள் வந்து சும்மா இருப்பாங்க? நம்ம வரி பணத்துல உருவான பொது சொத்து அதே நிலைமை தான் மருத்துவத்திற்கு ஏற்படும், அதே நிலைமை தான் பொது சுகாதாரத்துக்கு ஏற்படும். நாளைக்கு பொது சுகாதாரம் நலிவடையணும். கோச்சிங் சென்டர்ல பயிற்சி பெற்று வரக்கூடிய அந்த மருத்துவர்கள் அரசுக்கு பணி செய்ய வரலன்னு சொன்னா பொது சுகாதாரம் நலிவுற்றிடும். அப்ப பொது சுகாதாரம் நலிவுற்றா என்ன ஆகும்? அந்த இடத்துல ஒரு தனியார் கிளினிக் தானே வரும். அப்ப தனியார் கிளினிக் அனுமதிப்பதற்கான ஒரு சூழ்ச்சி தான் நீட்டான்ற ஒரு கேள்வி எழுதுல்ல. அதில் இருந்து தான் நீங்க வந்து ஆளுநருடைய நடவடிக்கையை நாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இது ஒரு வர்த்தக சூழ்ச்சி. நீட் என்பது ஒரு வர்த்தக சூழ்ச்சி. அந்த வர்த்தக சூழ்ச்சிக்கு எப்படி பொது சொத்தை எல்லாம் விற்று நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்காங்க, நிர்வாக செலவை ஈடுகட்டிட்டு இருக்கிறாங்களோ, அதே போல தமிழகத்தினுடைய பொது சுகாதாரம் என்கின்ற மிக முக்கியமான மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கட்டமைப்பை உடைக்க சிதைக்க பார்க்கிறார்கள். அதற்கு தமிழக ஆளுநர் துணை போகிறார். ஒரு வாய்ஸ் சிமிலாரிட்டி உங்களால் பார்க்க முடியுதா? இப்போ ஆளுநருடைய அந்த அறிக்கையில் என்ன கொடுத்துருக்காருன்னா, நீட் வந்து சமூக நீதியை பாதுகாக்கிறதுல முக்கியமான பங்கு வகிக்குது. அதே போல் வந்து புவர் பீப்புள், அதாவது ஏழை மக்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு நீட்டு தான் உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒரு சட்டத்தை ஒரு கேஸோட இதையும் எக்ஸாம்பிளாக காட்டுறாரு. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தால் தமிழக பாஜக இதை தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கூட ஏழை எளிய மாணவருக்கு நீட்டு உதவுது, சமூக நீதியை பாதுகாக்கிறதுல நீட்டு தான், அதிகமான மாணவர்கள் தமிழ் வழி மாணவர்களுக்கு நீட்டு தான் உதவுது.
அப்போ நாளைக்கு போய் நன்றி சொல்ல போகிறாங்க. தமிழக பாஜகவை சேர்ந்த தலைவர் அண்ணாமலை போய் ஆளுநரை சந்தித்து நன்றி சொல்ல போகிறார். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி சந்திச்சிருக்காங்க நீட் சம்மந்தமாகவே. அப்போ தமிழக பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் இந்த ஆளுநர் வந்து நிறைவேற்றிட்டு இருக்காரா? பொய்யும் மெய்ப்போலமேன்னு சொல்லுவாங்க. ஒரு பொய்யை பலமுறை திருப்பி சொன்னால் அந்த பொய் உண்மையாயிரோன்ட்டு பொய்யை மட்டுமே பேசி கொண்டிருக்கிற ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பொய்யையே ஆளுநர் எவ்வாறு நம்புகிறார் என்பதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. பாளையங்கோட்டையில் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய அந்த உரை மிக தெளிவாக மருத்துவ மாணவர் சேர்க்கையில் எந்த விதமான தகுதி நுழைவுத் தேர்வு இல்லாமல் ஒரு சட்டத்தை என்னால் இயற்ற முடியும் என்று தெளிவுபடுத்தினார்கள். உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் நாடாளுமன்ற நிலைக்குழுவினுடைய அறிக்கை பற்றியெல்லாம் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். திரு இபிஎஸ் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அந்த உரையை கொண்டு போய் ஆளுநரிடம் காட்டி செல்வி ஜெயலலிதாவே விளக்கம் கொடுத்திருக்கிறார். நீட் என்பது சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லணும். அவ்வாறு சொல்லாமல் ஆளுநர் செய்வதற்கு திரு அண்ணாமலை அவர்கள் போய் நன்றி சொல்கிறார். அந்த நேரத்தில் திரு இபிஎஸ் ஓபிஎஸ் அமைதி காக்கிறார்கள் என்றால் செல்வி ஜெயலலிதாவிற்கு அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்றார். செல்வி ஜெயலலிதாவுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களுக்கு அவர்கள் துரோகம் செய்கிறார்கள் என்று அர்த்தம். எனவே ஆளுநர் அவர்கள் நியாயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆளுநருக்கு புரிய வைப்பதற்கு மக்கள் வீதிக்கு வர வேண்டிய அவசியம் ஏற்படுமையானால் மக்கள் வீதிக்கு வர வேண்டும். வீதிக்கு ஜனநாயகத்தை காக்க வேண்டும். ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகளாக இருந்தவர்கள், சிட்டிங் ஜட்ஜஸ், ஓய்வு பெற்றவர்கள் கூட இல்லை, சிட்டிங் ஜட்ஜஸ் 4 பேர் சில வருடங்களுக்கு முன்னாடி வீதிக்கு வந்தார்கள். வீதியில பத்திரிகையாளர்கிட்ட போய் நீதிபதியே பத்திரிகையாளர்கிட்ட பேசுறார், அது உச்ச நீதிமன்ற நீதிபதியே என்று சொன்னால் அது என்ன சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியுமா? என்ன சொன்னாங்க இந்த நாட்டு மக்கள் கிட்ட? இந்த நாட்டின் ஜனநாயகத்தை காக்க வேண்டிய பொறுப்பு என்பது இந்த நாட்டு மக்களிடம் இருக்கிறது. இதற்கு மேல கூட நீங்க அமைதியாக இருந்தீர்கள் என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகமே இருக்காதுன்னு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அன்றைய தேதியில சிட்டிங் ஜட்ஜஸா இருந்தவங்க தெருவுக்கு கொடுத்தாங்க. எனவே ஜனநாயகத்தை காக்கின்ற மகத்தான பொறுப்பு என்பது இந்திய மக்களாகிய நம்மிடம் இருக்கிறது. எனவே நாம் வீதிக்கு ஆளுநருக்கு ஜனநாயகத்தை உணர்த்த வேண்டும். இந்த சட்ட முன்வடிவு மீண்டும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்புகின்ற போது ஆளுநர் அவர்கள் அதை உடனடியாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அந்த ஒப்புதலை உரிய காலத்திற்குள் பெற்றுத்தர வேண்டும். அதற்கான போராட்டத்தை வலுவாக தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவே முன்னெடுக்கும். இப்போ முன்னாடி விட தமிழக அரசு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத சில விஷயங்களில் பார்க்க முடியும். ஏன்னா இது நேற்று அறிக்கை உடனே ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாங்க, மாநில சுயாட்சியை காப்பாற்ற எல்லாரும் ஒன்றிணைங்கன்னு சொல்லி போடுறாங்க. அது இப்போ பயங்கர ட்ரெண்டாகி மக்கள் மத்தியில் ஒரு இப்போ பரபரப்பு உருவாக்கியிருக்கு. ஏன்னா இப்போ மக்கள் போராட்டத்துக்கும் தயாரான நிலைமையில் இருக்காங்க. இப்போ தமிழக அரசும் தமிழக மக்களும் உடனடியாக பண்ண வேண்டிய வேலை என்ன? தமிழ்நாடு அரசு உடனடியாக அவருடைய அமைச்சரவையை கூட்டி ஆளுநர் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வி அல்லது கோரியிருக்கக்கூடிய விளக்கம், இதற்கான பதிலை தயாரிப்பதும், சட்டப்பேரவையை கூட்டி சட்டப்பேரவை விவாதித்து முடிவெடுத்து ஆளுநருக்கு உரிய பதிலை அனுப்புவதும் தான் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் உடனடியாக செய்ய வேண்டியது. ஒரு மிகப்பெரிய அரசியல் நெருக்கடி என்பதை நம்மால் உணர முடிகிறது. அத்தகைய அரசியல் நெருக்கடி இருந்தாலும் நீட் என்பது பொது சுகாதாரத்தையும் மருத்துவ கல்வியையும் பாதிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடைமுறை என்பதனால் அதிலிருந்து தமிழ்நாடு விலக்கு பெறுவதற்கு மிக துரிதமாக அரசு இவ்வளவு காலமாக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ அதே வேகத்தில் அது செயல்பட வேண்டும், செயல்படும் என்று நம்புகின்றோம். தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் வீதியில் இறங்கி ஒட்டுமொத்தமாக ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதன் மூலமாகத்தான் ஆளுநருக்கு நியாயங்களை உணர்த்த முடியும். நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.